வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ எல்லாருமே யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம ஆக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, டிசம்பர் 15th. அதுக்கப்புறம் எல்லாருமே என்ன நினைப்போம், ஆக்ஷன் வந்து ஒரு பிளாக் பஸ்டரா இருக்குன்னு நினைச்சோம். ஆனா ரிட்டன்ஷன் வந்து ஒரு மாதிரி நல்லா பிளாக் பஸ்டரா அமைஞ்சிருச்சு. ஆனா இப்ப என்னன்னா, ரிட்டையர்மெண்ட்டுக்கும் ஆக்ஷனுக்கும் நடுவுல உள்ள அந்த ரிட்டையர்மெண்ட் தான் பிளாக் பஸ்டர். ஸோ அது வந்து லேட்டா தான் புரிஞ்சுது. ஸோ இப்ப எனக்கு கேட்ட ஆக்ஷனே ரொம்ப மொக்கையா இருக்குதான் நினைக்கிறேன். இருக்கிற ஆக்ஷன்ல இதுதான் ரொம்ப மொக்கையான ஒரு ஆக்ஷன். ஏன்னா யார் எடுக்கிறது, எல்லாருமே ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும். ஒரு ரெண்டு மூணு மார்க்கி பிளேயர்ஸ், சாரி, ஒரு ரெண்டு மார்க்கி பிளேயர்ஸ் தவிர மித்தது எல்லாமே வந்து ரொம்ப சுமாரான இதாக தான் இருக்க போகுது. அண்ட் இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே, மேடி சிஎஸ்கே ஜெர்சியை போட்டு வந்துட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா சிஎஸ்கேல இருந்து? அதுதான் நம்ம வந்து சொன்னோம், ரசல் கண்டிப்பா சிஎஸ்கே வர்றாருன்னு. ஒருத்தர் கமெண்ட் கூட சொல்லியிருந்தாரு, ரசல் எல்லாம் போக மாட்டாங்க, ரசல் அப்புறம் ஆப்ஷனுக்கே போக மை போட்டு பாவம். ஸோ நம்ம சிஎஸ்கே என்ன ராசின்னு தெரியல, கை வச்சவங்க எல்லாம் நம்ம என்ன சொன்னோம், ரசல் சொன்னோம் கிளம்பிட்டாரு, மேக்ஸ்வெல் சொன்னோம் வரமாட்டேன்னு போயிட்டாரு. ஸோ சிஎஸ்கேக்கு டார்கெட் பண்ண பிளேயர்ஸ் எல்லாமே போயிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு புது டீம் தான். கேமரன் கிரீன் கண்டிப்பா கேகேஆர்னு சீல் குத்தி எழுதியாச்சு. அன்லெஸ் கேமரன் கிரீன் வந்து ஆஷஸ்ல இன்ஜுரி ஆகாம இருந்தா மட்டும்தான் அந்த ஆக்ஷன் கொஞ்சமாவது கொஞ்சம் ஸ்டிவா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப சொத்தையா போயிடும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்தியன் டேலண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வாட்டி வந்து மினி ஆக்ஷன்ல வந்து ஃபாரினை விட இந்தியனுக்கு நிறைய பேர் வந்து கொஞ்சம் அதிகமா வந்து போவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பைரட்ஸ் விஷயம்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயம் கொஞ்சம் இருக்கும். ஃபாரின் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான். ஏன்னா 77ல ஆல்மோஸ்ட் உனக்கு வந்து 31 ஓவர்சீஸ் வேணும். பட் அந்த 31 ஓவர்சீஸுமே வந்து நிறைய பேக்கப் தான். ஸோ எங்கேயும் வந்து ப்ரிலிமினரியா ஓப்பனிங்கோ அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் இல்லை. எக்ஸப்ட் ஃபார் கேகேஆர் மிச்சம் எல்லாமே ஓவர்சீஸ் வந்து செட்டில்டு தான். அதனால இந்தியன் டேலண்ட்ஸ் எப்படி எடுக்க போறாங்க அப்படின்றது தான் வந்து லுக்கிங் ஃபார். ஏன்னா போன சீசன்ல வந்து நிறைய நமக்கு இந்தியன் டேலண்ட்ஸ் கிடைச்சாங்க. டிக்வேஷ் ராத்தி, பிரியான் சாரியா, அதுக்கப்புறம் வந்து நம்ம மயன்க் யாதவ் மாதிரி ஆளு, அந்த மாதிரி இந்தியன் டேலண்ட்ஸை நிறைய பேர் டார்கெட் பண்றாங்க. ஸோ அதனால இந்த ஆப்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. சிஎஸ்கேக்கு ஓகேடா. நம்ம ஸோ பார்ப்போம் இப்போ நீ கம்ப்ளீட்டா. ஓகே, ஸோ ஆக்ஷன் ரிட்டன்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க முக்கால்வாசி. நம்ம பேசுன மாதிரி தான், டிவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ஜடேஜா பத்தி நான் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு ஒரு மாதிரி கோர் மட்டும் செட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து அவங்க இப்ப கரண்டா ஆக்ஷன் பர்ஸ் வந்து 43.4 கோடி இருக்கு. ஸோ அதுல மேக்சிமமா வந்து இன்னும் ஒரு 9 ஸ்லாட்ஸ் இருக்கு. அதுல ஒரு 4 ஸ்லாட் வந்து ஃபாரின் ஸ்லாட், 3 ஸ்லாட் ஃபாரின் ஸ்லாட் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதுதான் சிஎஸ்கேவோட கரண்ட் சினாரியோ. ஸோ மக்களே எப்படின்னா, இப்போ இந்த ரிவ்யூல வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வைஸ் நான் வந்து ஒரு சிஎஸ்கே டேன்ல உட்கார்ந்தேன்னா நான் என்ன மாதிரி யோசிப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதுக்கப்புறம் சிஎஸ்கே ட்ரெடிஷ்னலா என்ன பண்ணுவாங்க அதையுமே நம்ம வந்து கிடைக்க சொல்லி ஃபினிஷ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? இதுதான் மேட்ரு. இப்போ பிளேயர்ஸ் டார்கெட் இப்போ எப்படி பாத்தீங்கன்னா, நான் வந்து உனக்கு ஆர்டரை சொல்றேன் மாப்பிள. இந்த மாதிரி தான் என்ன என்னோடதமா சொல்லிடுறேன். சஞ்சு சாம்சன் டு பி ஓப்பன் வித் ஆயுஷ் மாத்ரே. 1 டவுன் வந்து ருத்துராஜ் கேக்வாட். 2 டவுன் வந்து ஊர்வில் பட்டேல். நான் ஊர்வில் பட்டேல வந்து வச்சிருப்பேன் 11ல. இன்னும் 3 நம்பர் 5 வந்து திவா பிரபுஸ். நம்பர் 6 அதான் பேஸ்ட் ஆன் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் சிவம் துபே. அதுக்கப்புறம் வந்து 7 அந்த ஒரு ஸ்லாட் வந்து ஒரு ஓப்பன்ல இருக்கு. 8 வந்து எம்எஸ் தோனி. 9 நூர் அகமது. 10 வந்து நேத்தன் எல்லிஸ். 11 வந்து கலீல் அகமது. 12 வந்து மேபி அன்சுல் கம்போஜ் ஆர் வந்து பேஸ்ட் ஆன் வேற யாராவது புதுசா குர்ஜப் நிறுத்திருக்காரு, இல்லைன்னா ஆமா ராகுல் சஹர், அந்த மாதிரி யாராவது புதுசா இருக்கிற பிளேயர்ஸை வந்து போடலாம். நமக்கு இருக்கிற ஓப்பன் ஸ்லாட் பாத்தீங்கன்னா அந்த 7ல வந்து ஒரு ஸ்லாட் ஓப்பனா இருக்கு. ஸோ அது ஒண்ணு. மேபி அந்த 12th ஸ்லாட்டையுமே நம்ம வந்து ஓப்பன் கூட வச்சுக்கலாம். மேபி யாரு மாத்தி ஆடினா கூட ஆடுனா வச்சுக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட 11ல ஃபிட் ஆகிற பிளேயர்ஸ். ஸோ இது போக வந்து பாசிபிள் 11. அண்ட் இதுல என்னன்னா, அந்த 7வது இடத்துக்கு ஒரு பக்காவான ஒரு பிளேயர் வரணும். ஸோ அது வந்து ஆப்ஷன்ஸ் யாருன்னு பார்த்தா, நீங்க சொன்ன மாதிரி ஆண்ட்ரே ரசல், மேக்ஸ்வெல், லிவிங்ஸ்டன், அப்புறம் வெங்கடேஷ் ஐயரை கூட நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இப்போ பாதி இது அவுட் ஆயிருச்சு. மொயின் அலி கூட திரும்ப அலிபாய் கம்பேக் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. எல்லாத்தையும் ஊத்தி போட்டானுங்க. ஆமா ஆமா, எல்லாத்தையும் ஊத்தி முடியாச்சு. இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து
லியாம் லிவிங்ஸ்டன் மட்டும்தான் வந்தா வரலாம். அவரு ஒரு தான் ஆப்ஷன் இருக்கு. மத்தபடி கேமரூன் கிரீனுக்கு வந்து வர வாய்ப்பு இல்ல. சிஎஸ்கே வந்து போக மாட்டாங்க மோஸ்டா. ஏன்னா பர்ஸ் வந்து கம்மியா இருக்கு. கேகேஆரோட மெயின் கோலே வந்து கிரீனை எடுக்கணும்னு சொல்லிதான் இவங்க இதெல்லாம் பண்றதே. ரசலை விட்டது, வெங்கடேஸ்வரை விட்டது எல்லாத்துக்குமே மெயின் காரணம் கிரீன் எடுக்கணும். அந்த ஒரு ரசல் மாதிரி ஒரு மார்க்யூ ஒரு லாங் டர்மா ஒரு 15 வருஷம் ஆடின மாதிரி ஒரு பிளேயரை வந்து விடுறாங்க. திரும்ப ஒரு 10 வருஷம் மினிமம் ஒரு 10 வருஷமாவது ஒரு பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலயுமே ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி ஒரு பிளேயர் வேணுங்கிறதுனாலதான் அவங்க வந்து கிரீனுக்காக பர்ஸை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரீனுக்கு தானே மோஸ்டா போவாங்க. ஸோ கிரீனை விட்டுறலாம். அது தவிர அந்த 11ல வந்து அந்த இடத்துல உன்னோட பாசிபிள் பிளேயர்ஸ் வந்து நீ யாரெல்லாம் ஃபிட் பண்ண ட்ரை பண்ணுவ, உன்னோட இதை சொல்லு, அப்ப நான் என்னோட சொல்றேன். ஓகே. நீ வந்து சூப்பரா சம்மரைஸ் பண்ணிட்ட. அதாவது நம்ம டீமோட மொத்த கோரையும் எப்படி ரிட்டைன் பண்ணாங்க அண்ட் பாசிபிள் பிளேயிங் 11 அந்த ஹோல்ஸ் மட்டும் சொல்லிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஜேமி ஓவர்டனை ரீட்டைன் பண்ணது வந்து இப்போ ஒரு பெரிய வந்து ஒரு அசட்டா இருக்கு. ஏன்னா 100 நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒயிட் பால் கிரிக்கெட்ல கொஞ்சம் நிறைய லாங் லிவர்ஸ் அடிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் அந்த பவுலிங் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். சிஎஸ்கேவோட ரெக்யர்மெண்ட் என்னன்னா வந்து ஒரு பெரிய ஹோல். நம்ம வந்து எப்படின்னா இந்த ஒரு மீம்ல ஒரு குதிரையை சூப்பரா வரைஞ்சிருவாங்க, பின்னாடி டக்குன்னு வரப்போ வேற மாதிரி முடியும்ல. நல்லா அந்த டாப் ஆர்டர் பாக்குறப்போ பயங்கரமா இருக்கு. என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ அந்த நம்பர் 6, நம்பர் 7, நம்பர் 8 அந்த இடத்துல ஸ்டில் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தோனி டு ஃபினிஷ். ஸோ நம்ம இப்போ டிரான்சிஷனுக்கான முக்கிய காரணமே தோனி டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுதான். ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஃபினிஷர் வேணும். ஒரு அன்னோன் கமோடிட்டி யாராவது எடுக்கிறாங்களா, இல்ல வந்து நோன் கமோடிட்டியா ஒரு ஃபாரின் ஆப்ஷன்ஸ் போவாங்கன்னா நீ சொன்ன மாதிரி லிவிங்ஸ்டன் போலாம். மில்லருக்கு அதிகமா வாய்ப்பு இல்லை, ஏன்னா மில்லருக்கு எடுக்க முடியாது. ஸோ மைக்கேல் பிரேஸ்வெல் அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு போகலாம். ஏன்னா எஸ்பெஷலி ஒரு ஸ்பின் ஆப்ஷன்ஸ் நான் சொல்றேன், அந்த ஸ்பின் ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் மொரோவர் நியூசிலாண்டோட டச். மைக்கேல் பிரேஸ்வெல் வந்து நீ சொன்ன நம்ப மாட்டேன், நிறைய த்ரூ அவுட் த குளோப்ஸ் நிறைய இடத்துல வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்காரு. எஸ்பெஷலி ஓடிஐல T20ல வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்காரு. பவர் பிளேல போடக்கூடிய போலர். சிஎஸ்கே வந்து பல வருஷமா வந்து ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னரை எதுக்கு வச்சிருப்பாங்கன்னா பவர் பிளேல போடுறதுக்கு. நம்ம இனிஷியல் டேஸ்ல வந்து சாமுவல் பத்ரின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரும் வந்து பவர் பிளேல தான் போடுவார். அதுக்கப்புறம் மைத் திக்ஸ்னா யூஸ் பண்ணாங்க, அவரும் பவர் பிளேல தான் போட்டாங்க. சிஎஸ்கே ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னர் எடுக்கிறாங்கன்னா பவர் பிளேல தான் போடுவாங்க. பீடாக் சொன்ன மாதிரி அகில் ஹுசேனுக்கு போக வாய்ப்பு இருக்கு. இப்ப இதெல்லாம் சொன்னாலுமே நிறைய இந்தியன் டேலண்ட்ஸ்க்கு வந்து வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு பிளேயர் சொல்றேன், ஹி இஸ் கோயிங் டு பி த ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஜடேஜா ஃபார் ஷோர். நிறைய பேர் வந்து ஐ பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி சிஎஸ்கே டேலண்ட் ஸ்கவுட்டும் அதை வந்து பாயிண்ட் பண்ணிருக்காங்க. பிரசாந்த் வீர் ஐடியல் பிளேயர் ஃபார் ஜடேஜா டு ரீப்ளேஸ். நம்ம வந்து எடுத்து க்ரூம் பண்ணி நெக்ஸ்ட் 5-10 இயர்ஸ்க்கு வச்சுக்கலாம். 20 வயசு தான் ஆகுது. அண்ட் ஸ்மார்ட்ல இப்போ ரீசெண்டா ஒரு 10 பால் 35 அடிச்சாரு 160 ஸ்ட்ரைக் ரேட்ல. அண்ட் ஹி டுக் விக்கெட்ஸ் 4 விக்கெட்ஸ் என்னமோ. அண்டர் 23 ரஞ்சி டிராஃபிலையும் ஹி ஸ்கோர்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 130 140 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிறாரு. 14 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் யூபி லீக்ல வந்து மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் க்ளோஸ் டு 300+ ரன் அடிச்சாரு. எல்லாமே மோர் தென் 150 ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் 8 விக்கெட்ஸ் கூட எடுத்தாரு. எக்கனாமிக்கலா வந்து போட்டாரு. ரொம்ப ஜடேஜா மாதிரி ஃபாஸ்டா போட மாட்டாரு, பட் லெஃப்ட்ல கொஞ்சம் ஸ்லோயரா போடுவாரு. சிஎஸ்கே மாதிரி ஒரு பிச்சஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்லோயர் த்ரூ தி ஏர் போட்டாலோ அந்த வேரியேஷன்ஸ் காமிச்சாலோ இட் வில் பி பெட்டர். ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் வந்து ஆல்வேஸ் அசெட் டு தி டீம். ஏன்னா உனக்கு இப்போ ஃபாஸ்ட் ஸ்பின்னர் ஃபிங்கர் ஸ்பின்னர்ன்றதே வந்து ரேரிட்டி ஆகி போச்சுனால உனக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து கண்டிப்பா அது இருக்கும். ஏன்னா உனக்கு அகில் ஹுசேன் எடுத்துட்டா உனக்கு ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து வேஸ்ட் ஆயிடும். அதனால வேஸ்ட் ஆயிடும் சென்ஸ் லைக் நீ ஓவர் ஸ்லாட் வச்சுட்டேன்னா உனக்கு கஷ்டம் இல்ல. அதனால இந்தியன் டேலண்ட்ஸ் தான் போவாங்க. மாமா வந்திருக்கான், ஹை மாமா. ஸோ அதனால வந்து அதுதான் கண்டிப்பா அவங்க போவாங்க. இந்த பிரசாந்த் நீரன்ற வந்து டெஃபினெட்லா தில் கோ ஹார்ட். பாசிபிளி ஒரு 8-9 கோடி வரைக்கும் போகலாம். ஏன்னா கேகேஆர் வந்து போக மாட்டாங்க. கேகேஆருக்கு வந்து உனக்கு ஆல்ரெடி வந்து இவர் இருக்காரு, அவர் பேர் என்ன, அனுகுல் ராய் இருக்காரு. அதுக்கப்புறம் சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க. ஸோ ப்ராப்ளமே இல்லை. இதுதான் வந்து இந்த டேலண்ட் வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. இந்த ஹோல்ஸ் வந்து ஃபில் ஆகும். அண்ட் ஒரு நல்ல டெத் பவுலர் வேணும் எல்லிஸ்க்கு பேக்கப்பா. ஓகேடா. இப்போ அதான் ஒரு இதா போலாம் மாப்பிள்ள. இப்ப என்னன்னா நான் இதை பத்தி பேசிட்டு இருந்தோம், மிடில் ஆர்டர் அண்ட் சிஎஸ்கேவோட கேப்ஸ் எங்கெங்க வந்து பிளேயர்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு. இப்ப பார்த்தா உனக்கு வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணணும்னா அதான் இப்போ ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி மதன் சொன்னான். நான் என்னோட சஜஷன் என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கா SI20ல வந்து ஒரு பிளேயர் பார்த்தேன்டா, டெல்லானோ பாட்கேட்டர்ன்னு சொல்லி. அவர் வந்து எம்ஐ கேப்டவுனுக்கு ஆடிட்டு இருந்தாரு. இப்போ வந்து ராஜஸ்தான் பால் ராயல்ஸுக்கு ஆடிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா என்னைக்குமே வந்து நம்ம இப்போ ஆல்ரெடி கிரீன் வந்து இல்லைன்னு ஆயிப்போச்சு, ரசலும் இல்லை, யாருமே இல்லை அப்படின்னா அடுத்து வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல மேத்யூ ஃபோர்டுன்னு சொன்னாங்க வெஸ்ட் இண்டீஸ்ல. ஆனா அவர் மோரோவர் பவுலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி ஃபுல்லா பவுலிங் தான், பேட்டிங் வந்து ரேரா இது பண்றாரு.
பட் இந்த டெலானோ பாட்கீட்டர் வந்து கொஞ்சம் போத் பேட் அண்ட் பால் ரெண்டுலயுமே கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை டார்கெட் பண்ணிட்டு அகீல் ஹுசேன் ஒரு பேக்கப்பா எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம டீம் நம்ம ஸ்கவுட் பண்ண ராஜவர்தன் அங்கர்கேக்கர், அவன்லாம் நல்லா பேட்டிங் ஆடுவான், நல்லா பவுலிங் போடுவான். அவனுக்கெல்லாம் இன்னும் 2 3 சான்ஸ் எல்லாம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் பேட் பண்ணி கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும். அதுதான் நம்மளோடது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா மாதிரி வேணும்ங்கிறீங்க. ஹர்திக் பாண்டியா மாதிரி யாராவது ஒருத்தங்க நீங்க எம்ஐ ஸ்கவுட் பண்ணி பேக் பண்ண மாதிரி யாராவது ஏதாவது பண்ணாதான் அப்படி ஒரு டேலண்ட் வருவாரு. எதுவுமே பண்ணாம எனக்கு வந்து ஃபாரின்ல இருந்து கிரீன் வேணும், ரசல் வேணும்னு நம்ம திரும்ப அதே போயிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து இது பண்ண முடியாது. பட் ஒரு ஸ்லாட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு வச்சிருக்காங்க. ஜெனரேஷனல் ஆல்ரெடி டேலண்ட்ஸ். ருத்ராஜ் ஃபேவரட்டான மகாராஷ்டிரா லீக்ல ஆடுற ராமகிருஷ்ணா கோஷ். கோஷை வச்சிருக்காங்க. ஐ மீன் ருத்ராஜோட அவர் கொஞ்சம் க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா கேம்லயும் வந்து அவருக்கு நிறைய சான்ஸ் கொடுக்குறாங்க. மகாராஷ்டிராவோட பிரீமியர் லீக் ஹைலைட்ஸ் எல்லாம் பாக்குறேன். இந்த குரூஷியல் ஓவர்ஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அந்த டெத் ஓவர்ஸ்ல வந்து போடுறது, அண்ட் நம்பர் 6 நம்பர் 7ல இறக்குறதுன்னு சொல்லிட்டு அந்த க்ளோஸ் குவார்டர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ரீடைனும் பண்ணிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ராமகிருஷ்ணா கோஷ் நம்ம போன வருஷத்துலயே சொல்லிட்டு இருக்கோம். ப்ராபப்ளி இந்த இயர்ல ஏதாவது ஒரு சான்சஸ் வந்து கொடுத்தா பெட்டர்மெண்டா இருக்கும். ஏன்னா அந்த டீம் இந்தியாவுக்குமே நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு இதுல ரொம்ப ஹைப் பண்ணாங்க. இப்ப சடனா வந்து அவரோட ஃபார்ம்ஸ் எல்லாம் டிப் ஆகுது, டிமினிஷ் ஆகுது ஆஃப்டர் இன்ஜுரின்றதுனால ப்ராப்ளி கோஷ் வந்து தான் பண்ணா பெட்டரா இருக்கும்னு தோணுது. பார்ப்போம். பட் எட் ஒரு ஓகே வருஷம் பார்த்துட்டாங்க. நெக்ஸ்ட் ரீடைன் பண்ணிக்கான ஏதோ ஒன்று இருக்கு. ஓகேடா, சரி. மாமா, இப்போ இந்த அந்த 7th ஸ்லாட்டுக்கு வந்து பேசிட்டோம். 7 வந்து இந்த மாதிரி பாட் கீட்டர் இந்த மாதிரி ஏதாவது வச்சு அப்படியே லைட்டா சாந்த போட்டு மொழித்து பூசிட்டு தலா வந்து 8வது வந்துருவாரு. 9 நேதன் எல்லிஸ், அப்புறம் 100. அந்த ஒரு பவுலிங் ஸ்லாட் வந்து கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகும். ஸோ அதுல வந்து உன்னோட ப்ரிஃபரன்ஸ் யாரு? இல்ல நீ வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல இருந்தா எந்தெந்த பிளேயர்ஸ் நீ டார்கெட் பண்ணுவ அதை மட்டும் சொல்லு. இப்போ சிஎஸ்கே யாரை பண்ணுவாங்க? வெங்கடேஷ் ஐயர், அப்புறம் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். ராகுல் திரிபாதி கூட சான்ஸ் இருக்கு திரும்ப வர்றதுக்கு. டெத் பவுலர்ஸ் சொல்லு கேக்குதா? யாராவது. கேக்குது கேக்குது. கேக்குது டெத் கேக்குது. பவுலர்ஸ் யாராவது சொல்லு. பவுலர்ஸ் அதான் கண்டிப்பா எடுப்பாங்க. எல்லிஸ் மட்டுமே நம்பிதான் போகணும். ம் கத்திராங்க திருப்பி ட்ரை பண்ணுவாங்க. அமௌண்ட்டுக்காக தான் கொடுப்பாங்க. கத்திராங்க திருப்பி ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம்னா இந்த நோக்கியா எல்லாம் இருக்கானே, அவங்க ட்ரை கோட்ஸே, பண்ணுவாங்க. நார்கியா. ம் அதுவும் பிரீமியம் சான்ஸ் தான் இருக்கு. போவாங்க. நம்மளுங்க போவாங்க. அதாவது இருக்கிறதுல கொஞ்சம் மாதிரி பிரீமியம் ஒருத்தராது போவாங்க. ஏன்னா 30+ வச்சிருக்காங்க. ஸோ கத்திரானா, ம். நோக்கியா அந்த மாதிரி பிரீமியம் ரேஞ்ச்ல போக வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீலங்காலாம் கூட யாரோ நல்லாக்குறாங்கன்னு பார்த்தேன். தெரியல, ஞாபகம் இல்லை. இல்ல யாராவது மாமா, கர்நாடகால எனக்கு இருப்பாங்க. ஒருத்தர் என்னன்னா இருந்தாரு. எனக்கு என்னன்னா இவனுங்க சிஎஸ்கே வந்து கொஞ்சம் இப்போதைக்கு ஒரு பேக் ஃபுட்ல இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா நீ நல்லா பாரு, ஆர்ஆர் வந்து கேட்டதே பத்திரனாவை தான் கேட்டது. இவனுங்களாதான் பத்திரனாவை வச்சுட்டு ஜடேஜாவை கொடுத்து ட்ரேட ஒரு மாதிரி பண்ணிட்டானுங்க. நீ பத்திரானாவே விட போறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ பத்திரானாவே அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ வந்து சாம்சங் வாங்கிக்கலாம்ல. உனக்கு அந்த ஒரு 7ல வந்து ஒரு பேட்டிங் ஸ்டெபிலிட்டி கிடைச்சிருக்கும். பவுலிங் ஒரு செகண்டரி ஸ்பின்னர், பிரைமரி ஸ்பின்னர் தான், ஒரு செகண்டரி ஸ்பின்னர் போடுறதுக்கு ஆள் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் அங்க ஒரு வாய்டை கிரியேட் பண்ணிட்டு அங்கேயும் ஒரு வாய்டு, டெத்லயும் ஒரு வாய்டு. ஸோ இப்போ நீ பத்திரானாவை போய் திரும்ப எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா அது ஃபெயிலியர் தான். ஏன்னா கேகேஆர் வந்து ஆர்வமா இருக்கான் ஏன்னா கேகேஆர்ல வந்து வேற பவுலர்ஸ் ஆப்ஷனே கிடையாது. நம்மளுக்காக நேத்தன் எல்லிஸ்னு ஒருத்தன் இருக்கான், ஏதோ கொஞ்சம் போடுவான், நல்லா போடுவோம் நம்பிக்கை இருக்கு. அவனுங்களுக்கு யாருமே இல்லை. நார்கியா போனதே எடுத்துட்டு அடி வாங்கிருக்கானுங்க. அப்புறம் வேற யாரா பார்த்தா முஸ்டாபிசூர் ஸ்பென்சர் ரஹ்மான், ஜான்சன் வச்சிருந்தாங்க. அப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன்லாம் அவ்வளவுதான். கோட்ஸே ட்ரை பண்ணுவானுங்க அவ்வளவுதான். இல்ல பென் வார்ஷஸ், இந்த மாதிரி ஒரு 2 3 பிளேயர் தான் இருக்காங்களே தவிர பத்திரனாவுக்கு கேகேஆர் ஆல் அவுட் போறானுங்க. அது ஷுவரா இருக்கு. எஸ்ஆர்ஹெச்சுமே ஆல் அவுட் போவானுங்க. ஸோ பத்திரனா ஒரு 20 கோடி வந்துருவான்னு நினைக்கிறேன். ஸோ பத்திரனாவை போய் விட்டது இவங்க பண்ண தப்பு என்ன கேட்டா. ஜடேஜாவையும் கொடுத்து பத்திரனாவையும் இங்கிட்டு போய் ரிலீஸ் பண்ணி ரொம்ப தப்பான முடிவாயிருச்சு இது சிஎஸ்கே. அதான் ஆக்சுவலா அவங்க வந்து பத்திரானா ரிலீஸ் பண்ணது வந்து லாஸ்ட் டைம் கமிட்மெண்ட் தான். பத்திரானா வந்து வேணும்னு சொல்லி பிராவோ ரொம்ப ஆர்வமா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஏன்னா உனக்கு பத்திரானா இருந்தப்போ, உனக்கு அசிஸ்டன்ட் கோச்சா இருந்தப்போ அந்த பத்திரானா வந்து நிறைய இந்த ஸ்லோ டெலிவரிஸ் டெத் ஓவர்ஸ்ல போட ஆரம்பிச்சாரு. ஸோ மோர் தேன் அந்த ஃபாஸ்ட் டெலிவரிஸ்ல. அதனால பிராவோட க்ளோஸா ஒர்க் பண்றதுக்காக ப்ராபப்ளி அவங்க வந்து புல் பண்ணலாம். அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போகவும் மாட்டாங்க பத்திரானாக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 15-16 கோடி வரைக்கும் போவாங்க. அதுக்கு மேல சிஎஸ்கே போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு கூட போக மாட்டானுங்க. இல்ல ஆல்ரெடி இப்போ இல்ல டெஃபினட்டா தில் கோ ஹார்ட். ஆனா அவங்க வந்து அதுக்கு மேல போயிட்டாங்கன்னா அவங்களோட பின்னாடி இருக்க ஓட்டைகள்லாம் நிரப்ப முடியாது. இல்லடா, அப்படி போனா வேஸ்டே, உனக்கு பர்பஸே வேஸ்ட். இப்ப நீ வந்து எதுக்கு பணம் ஏத்தி ஆக்ஷன்ல விடலாம்ல. விட்ட? எதுக்கு கேகேஆர் ஸ்ட்ரென்த் பண்ணோம்? இப்போ எதுக்கு கேகேஆருக்கு இது பண்ணோம்? கேகேஆருக்கு அது பணத்தை ஏத்தி விட்டுறலாம்.
பணத்தை ஏத்திட்டு அவன் எடுத்துட்டா ஓகேடா, பணத்தை ஏத்தி நீயே எடுத்துக்க என்ன பண்ணுவ? 18 கோடி உனக்கே கொடுத்துட்டா என்ன பண்ணுவ? நீ 14 அவங்க கரெக்ட். வச்சிருந்தாலே 14 கோடி தான். அவனை போய் ஆக்சன்ல விட்டுட்டு அதை 18ல எடுக்கிற காசு கொடுத்து எடுக்கிற கேனையை நம்மளாதான் இருப்போம். அது வந்து தப்பான முடிவு எனக்கு கேட்டேன். ஏன்னா இப்போ பத்திரனா ஒன்னும் பெரிய இந்த பவுலர்லாம் கிடையாது. ஆனா இருக்கிற அந்த அல்லு சில்லையில சல்லடை போட்டு சலிச்சதுல கொஞ்சமா ஏதோ தேடுற மாதிரியான ஒரு பவுலர் வந்து பத்திரானா. அதான் அந்த ஜெயந்தன் சொல்லலாம் வந்திருக்கியா, இவங்க இது எவனுக்குமே நடிக்க வராது, டெத் போலிங் போட வராது. இந்த யாரு பெண்ட் வார்சியஸ், அப்புறம் கோட்ஸே, நார்கியா, இவனுங்க எல்லாருமே வேஸ்ட். அதுல இவன் பத்திரானாக்கு வந்து இவனுக்கு கொஞ்சம் போட தெரியும். அந்த மாதிரிதான் வந்து பத்திரானா. அதுல வந்து மத்த டீம்ஸ் அடிச்சுக்குவானு. எஸ்ஆர்எச்சுக்கு தேவைப்படுது, எஸ்ஆர்எச்சுக்கு தேவைப்படுது, சோ கேகேஆருக்கு தேவைப்படுது. அதனால கண்டிப்பா அடிச்சுக்குவானுங்க. அது என்னமோ தப்பான முடிவாதான் தெரியுது. பாப்போம். நான் சிஎஸ்கே வில் கோ ஃபார் சம் பிளேசஸ். அதுக்கப்புறம் பத்திரானா வந்து விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு பத்திரானா கிரீன் கேகேஆர் போயிட்டானா கேகேஆருக்கு பர்ஸ் மொத்தம் காலி ஆயிடும். அதுக்கப்புறம் ஆக்ஷன்ல உனக்கு நமக்கு சண்டை போடுறதுக்கே ஆள் கிடையாது. இவர் வருவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு 5 பிளேயர் 10 பிளேயர் தான். அண்ட் ஒரு பேர் சொல்ல மறந்துட்டேன் மாப்பிள்ள, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கார்த்திக் சர்மா. அவருக்கும் வந்து நிறைய ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணியிருக்காராம். நான் அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சேன். அண்ட் சிஎஸ்கேவும் வந்து பயங்கரமா ட்ரையல்ஸ்ல வந்து அவங்க 2-3 தடவை ஆட வச்சிருக்காங்கன்னு சொல்லி நானும் பார்த்தேன். அண்ட் நிறைய ட்ரையல்ஸ்க்கும் போயிருக்காரு. அவன் எஸ்கே முத்துன்ற ஒருத்தரும் வந்து மும்பை இந்தியன்ஸ் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணியிருக்காராம். 140+ கிளாக் பண்றாரு தமிழ்நாடுக்கு ஆடி. இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு பிரீமியர் லீக்ல ஆடி. ஸோ அந்த மாதிரி லோக்கல் டேலண்ட்ஸ் நிறைய பேர் ஆடுறாங்க. லோக்கல் டேலண்ட்ஸ்க்கு நிறைய பிரைஸ் வருது வந்து கொஞ்சம் வந்து இன்னும் நிறைய பேர் டொமஸ்டிக்கா வந்து ஆட வைக்கும். எஸ்பெஷலி இந்த மாதிரி மினி ஆக்ஷன்ஸ்ல. யூஸ்வலா மினி ஆக்ஷன்ஸ்ல இந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் அதிகமா போவாங்க. இப்போ இந்த ரூல்ஸ்க்கு அப்புறமா வந்து பெருசா இதுவாயிடுச்சு. அதனால அது பார்ப்போம். அண்ட் மோரோவர் இவங்க இருக்காங்கல்ல, நம்ம சிஎஸ்கே வந்து இவர் இருக்காரு, அப்புறம் என்ன, லியாம் லிவிங்ஸ்டன். அவங்களுக்கு வந்து நீ சொன்ன மாதிரி ஹார்டா போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவனுக்கு எப்படியோ ஒன்று ஒப்பேத்தலாம், ஒரு ஃபினிஷர் ஏதாவது ஒரு எக்ஸ்பேக்டர் மாதிரி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். ப்ராப்ளி அவர் வந்து சான்சஸ் இருக்கு. மற்றபடி இதுதான் வந்து சிஎஸ்கே அனலைசிஸ். அடுத்த டாபிக் எடு மாமா, பேசிட்டோம். ஓகேடா, சூப்பர். ஓகே, இப்போ சிஎஸ்கே வந்து இதுதான் போவாங்க மோஸ்டா. அதுக்குள்ளயும் நிறைய பேர் வந்து ஸ்பின்னர் ரவி பிஷ்னாய் போவாங்க, ராகுல் சஹர் போவான்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ ராகுல் சஹர் இனிமேலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா 10 கோடிக்கு போட்டு 100 ஓவர் எடுத்து வச்சுட்டு திரும்ப ராகுல் சஹர் வந்து ரவி பிஷ்னாய் எல்லாம் வந்து தேவைப்படாது. ஸ்ரேயாஸ் கோபால் இருக்காரு. என்ன கேட்டா ஒரு லெஃப்ட் ஆர்ம்ஸ், நீ சொன்ன மாதிரி பிரசாந்த் வீர் அந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எடுத்துட்டு மேபி ஒரு ஃபாரின் பேக்கப்புக்கு வந்து ஏதாவது ஒரு கோட்ஸே, நார்கியா, பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டாங்க கண்டிப்பா. இந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் எடுத்து போட்டு நீ சொன்ன மாதிரி லிவிங்ஸ்டன், அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த டெலானோ. நான் அவ்வளவு ஆசைப்பட்டு சொல்றேன், யாரும் எடுக்க மாட்டாங்க, கடைசி வேற எவனும் எடுத்து போயிருவான் சொல்றேன் ஆசைக்கு. ஆமா, டெலானோ. ஆக்சுவலா நான் போன நம்ம ரிவ்யூலயே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த கிளென் பிலிப்ஸ், ரூதர்ஃபோர்டு இவனுங்களெல்லாம் அழகா எடுத்து போடலாம். கிளென் பிலிப்ஸ் எல்லாம் இந்நேரத்துக்கு நம்ம கிளென் பிலிப்ஸ் ஜிடி பேஸ் பிரைஸ்க்கு எடுத்தானுங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வரும்போது யாருமே எடுக்கல. அந்த ஆக்சிலரேட் செட்ல போயிட்டு எடுத்துட்டு வந்தானுங்க ஜிடி போயிட்டு இந்த 2 பேர்த்த. கிளென் பிலிப்ஸ் நம்ம எடுத்து போட்டுருன்னு வச்சுக்கோங்க, அந்த நம்பர் 4 நம்பர் 5க்கு ஐடியலா இருந்திருப்பான். ஒரு மாதிரி ஆஃப் ஸ்பின் போடுவான், ஃபீல்டிங் பறந்து பிடிப்பான். ஜடேஜாக்கு எக்ஸாக்ட் ரெப்ளிகா மாதிரி பேட்டிங்கும் இருக்கு. அவன்கிட்ட ஒரு 3-4 வருஷம் கண்டிப்பா அவன்கிட்ட இருந்து இருக்கு. நல்லா 6 அடிப்பான். சூப்பர் பிளேயர் கிளென் பிலிப்ஸ். அருமையான பிளேயர். ஜடேஜாக்கு அருமையான ஒரு ரீப்ளேஸ்மெண்டா இருந்திருப்பான். அந்த நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சது கூட இவனுக்கு எடுக்க மாட்டாங்க. அதை விட்டுட்டு 7 lakhs அப்படிங்கிற மாதிரி ரச்சின் ரவீந்திரா, 5 lakhs அப்படிங்கிற மாதிரி டெவான் கான்வே. இந்த மாதிரி நீ நியூசிலாந்து கோட்டாவே எடு, அதுலயும் நல்லதா எடுறா. அதை விட்டு சம்பந்தமே இல்லாம எவனையாவது எடுத்து வச்சுட்டு கோட்டான்ங்கிற பேர். எனக்கு என்ன இன்னொரு மீம் பார்த்தேன், ஆல்ரவுண்டர் எனக்கு மொட்டை கஜினி மாதிரி. அக்கா நான் கோட்டை போட்டு ஃப்ரண்ட்ல சஞ்சய் ராமசாமி மாதிரி ஃப்ரண்ட்ல இறங்கி வந்துருவாங்கிற மாதிரி. அது வேற பயமா இருக்கு எனக்கு. மிச்சல் எல்லாம் எடுத்து போட்டீங்கன்னா இடமே கிடையாது ஸ்லாட்ல. ஆமா, டேரி மிச்சலுக்கு வந்து கண்டிப்பா இவங்க வேற யாரா போவாங்க, எல்எஸ்டி மாதிரி ஆளு, இல்லைன்னா வந்து பஞ்சாபரி போவாங்க. கண்டிப்பா பெட் வரும். சிஎஸ்கேல இருந்து ஸ்லாட் இல்ல, பாப்போம் மாமா. இது நம்ம ஓவர்சீஸ்ல வந்து ஓப்பனிங்கே இல்ல. யூஸ்வலா சிஎஸ்கேல வந்து ஓவர்சீஸ் ஓப்பனர் வந்து ட்ரெடிஷனலா பிளேயர். திருப்பி ஓவர்சீஸ் ஓப்பனர் யாராவது போனாங்கன்னா யாராவது பேர் இருக்கா சஜஸ்ட் பண்றதுக்கு? இப்போ எக்ஸாம்பிள் ஜேமி ஸ்மித் மாதிரி ஒரு ஆளு, பென் டெக்கெட் மாதிரி. நான் வெறும் இந்தியன் கோரை வச்சுட்டு ஃபுல்லா ஓப்பனிங் பண்ண முடியாது. இன்ஜுரி கிடையாது. சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, ருத்துராஜ், ஊர்வில் எல்லாருமே ஓபனர்ஸ் தான் நமக்கு.
ஒரு இப்ப பிரேவிஸ்க்கு இன்ஜுரி ஆச்சுன்னா யார் எடுப்பாங்க? எனக்கு எனக்கு அதுதான் சாய்ஸ். இப்ப வந்து நம்ம பிரேவிஸ்ன்னு சொல்றோம், 100 ரகமத் சொல்றோம். இப்போ யூஸ்வலா பிரேவிஸ் மாதிரி ஒரு ஆளுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா டீம் வந்து பெரிய ஓட்டையை இது ஆயிடும். ஸோ பிரேவிஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு பேட்டர் கண்டிப்பா வேணும்ல. நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு இந்தியன் குறை பிலீவ் பண்ண முடியல. உனக்கு ஏதாவது தெரியும் ஓப்பனர் யாராவது ஒரு ஃபாரின் ஓப்பனா சிஎஸ்கே ஐடியா செட் ஆகணும் லிவிங்ஸ்டன் இல்லாம? சிஎஸ்கே இல்ல சிஎஸ்கே என்ன கேட்டா வெங்கடேஷ் ஐயருக்கு போக நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா ஏன்னா வேணாடா. இவ்வளவு காசை இவ்வளவு தேவையில்லடா. ஆனா இவ்வளவு காசை வச்சிருக்கானு எவன்கிட்ட போகணுமே, போய் விழணுமே. ஒரு 15 கோடிக்கு அவனே வாங்கணும். யார வாங்குவேன்? நம்ம பேசின பிளேயர்ஸ் யாருமே 15 கோடி 20 கோடி போக மாட்டானுங்க. லிவிங்ஸ்டனே ஒரு 5-6 கோடி தான். எல்லாருமே 1 கோடி 2 கோடியில முடிச்சிடலாம். இவனுக்கு முடிச்சுட்டு 43 கோடி செலவழிச்சு ஆகணும். யாரா வாங்கணும்னா வெங்கடேஷ் ஐயர் தான் போகணும். ஒரு வழி கிடையாது. அப்படி இல்ல, நம்ம 43 கோடி வச்சிருக்கோம்னா நம்ம ஒரு பிளேயருக்கு போயிட்டா திருப்பி நம்மளை ஏத்தி விட்டுறதுன்னு நிறைய பேர் இருக்காங்க. எல்லா பிளேயர்ஸுமே வந்து உனக்கு மினிமம் 13. இப்போ மும்பை ஆர்சிபி தவிர மிச்சம் எல்லாமே ரீசனபிள் பிரைஸ் வச்சிருக்காங்க, 13 14 சொல்லிட்டு. they'll go hard till 9. அது ஆப்ஷன் டைனமிக்ஸ் மாறும். ஸோ ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனர்னா நான் வந்து ஜேமி ஸ்மித்தை வந்து ப்ரிஃபர் பண்ணேன். ஏன்னா ஒரு ஜஸ்ட் எப்போ நம்பர் 4லயும் ஆடுவாரு, தேவைப்பட்டா கீப்பிங்கும் பண்ணுவாரு. ஒரு நம்பர் 5 நம்பர் 6 ஆடக்கூடிய ஒரு பிரேவிஸ்க்கு ஒரு பேக்கப். ஏன்னா பிரேவிஸ் வந்து ஸ்ட்ராங் மேன் எல்லாம் ஓகே, பட் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா ஒரு கண்டிப்பா ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்டுக்கு வந்து வேணும். ஸோ பிரேவிஸ்க்கு பேக்கப்பா நான் ஜேமி ஸ்மித்தை ப்ரிஃபர் பண்ணேன். எனக்கு என்னன்னு தெரியல, ஜேமி ஸ்மித் வந்து அந்த ஸ்பின் அட்டாக் பண்றது அண்ட் மோரோவர் அந்த பேஸை வந்து நெகோசியேட் பண்ணிடுறாரு நிறைய விஷயத்துல. எவ்வளவு பேஸ் வந்தாலும் ஐ மீன் இந்தியன் பிச்சர்ஸ்ல இன்னும் அன்டெஸ்டட் தான், பட் எட் 100ல நல்லா ஆடிடுறாரு. ஸோ ஜேமி ஸ்மித் மாதிரி ஒரு ஆளுக்கு ஏதாவது நீ ஏதாவது அன்னோன் டேலண்ட் வச்சிருக்கியாடா கோகுல? அதான் கோகுல் உன்னோட இதுல இருந்து இந்த பிளேயர் எல்லாம் போட நல்லா இருக்கும் அப்படின்னு. 10 நிசங்காவா செஞ்சுரி எல்லாம் போட்டிருக்கான். மார்க்கெட் கண்டிப்பா இருக்கும். அது ஓப்பனரு விக்கெட் கீப்பர் இந்த கேட்டகரி. சிஎஸ்கே இல்லைனாலும் மற்ற டீம் போகலாம். வேற யார் ஸ்ரீலங்கால அசலங்கா மிடில் ஆர்டர்ல வாய்ப்பு இருக்கலாம். வேஸ்ட் தான். அவன் சொன்ன மாதிரி ஜெய்மி ஸ்மித்தே பரவாயில்ல தான். அதுக்கே அவரு நல்ல பிளேயரு. அவ்வளவுதான் சொல்லப்போனா அவ்வளவுதான் இருக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ல. அவ்வளவுதான், வேற யாரும் இல்ல. டீப்பா ஏதாவது கண்டுபிடிச்சா அந்த டோனோவான் பெரேரான்னு ஒருத்தனை சொல்லுவாங்க. அவரு வாங்கிட்டாங்களே, தொச்சு வாங்கிட்டாங்க, ஆடவே வைக்கல. அவரு சூப்பரா. இதுல என்ன பிரச்சனைனா நம்ம கிட்ட எங்க கிட்ட இருக்கிறவனுங்களுக்கு நல்ல டாப் ஆர்டர் ஃபுல்லா இருக்கு. ஆனா மிடில் ஆர்டர் இல்ல, சரியா? ஆல்ரவுண்டர் இல்ல. அதெல்லாம் ஆக்ஷனே இல்ல. ஆக்ஷன்ல டாப் ஆர்டர் இந்த மாதிரி ஓப்பனிங் இவனுங்க தான் இருக்கானுங்க. அதனால ரொம்ப டெத்து நமக்கு வேணும். டெத்து கிடையாது. ஸ்பின்னர் இருக்கானுங்க. ஸ்பின்னர் நமக்கு தேவையில்லை, ஆனா ஸ்பின்னர் இருக்காங்க. 2 மார்க்கி ஸ்பின்னர் இருக்கானுங்க. சோ அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கானுங்களோ எங்களுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி சூப்பரா இருக்குங்கிற ஆப்ஷன். கண்டிப்பா ஒரு அன்னோன் டேலண்ட் தான்டா சிஎஸ்கே வந்து பில்ட் பண்ணும். ஏன்னா நம்ம நோன் டேலண்ட்ஸ்னு பார்த்தா உனக்கு மார்க்கெட்ல யாருமே இல்ல. நீ எந்த தீபக் கூட வேற போட்டு பொழந்துகிட்டு இருக்காரு ஸ்மார்ட்ல. எனக்கு என்னன்னா திருப்பி வந்து தலைவா நீ இங்க வா அப்படின்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு, பட் எட் அவர் வந்து ஒரு சான்ஸை ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. ஒரு நல்ல பிளேசஸ் கிடைக்கும். ஆனா இங்க பிளேஸ் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே எமோஷனலா போக மாட்டேன்னு நினைக்கிறேன். வாங்கின அடிக்கு வந்து நம்ம ஃபுல்லா எங்க போவோம் அப்படின்னு தான் இருக்கும். பழைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இது பழைய சிஎஸ்கே வரதான் நம்ம கிட்ட 43 கோடி இருந்திருக்காது. உங்களுக்கு சச்சின் ரவீந்திரா ரிட்டர்ன் ஆயிருப்பாரு, டெவன் கார்னி ரிட்டர்ன் ஆயிருப்பாரு. ஸோ இவ்வளவு பேர் ரிலீஸ் பண்ணி ஒரு ஃப்ரெஷ்ஷா மேக்ஸ்வெல் அவங்க எல்லாம் விட்டாலுமே தவிர ஒரு ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணுன்ற ஸ்ட்ராட்டஜில தான் வருவாங்க. லுக்கிங் ஃபார்வர்ட் பார்ப்போம். பட் ஒரு நல்ல ஒரு டொமஸ்டிக் டேலண்ட்டை கண்டுபிடிச்சி ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் இது 2 பேரை மட்டும் பண்ணிட்டுனா டீம் ஓரளவு செட்டில் ஆயிடும். இதுதான் வந்து ஃபைனல் தாட்ஸ் ஆன் சிஎஸ்கே. சூப்பர். அதான் ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம பேசணும்ல, அந்த கும்பிடும்போது நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஒரு யங் டேலண்ட் வந்தா மட்டும்தான் நம்ம வந்து இந்த டீமாவும் சரி ஒரு அடுத்த இதுக்கு போக முடியும். ஒரு ருத்துராஜ் எப்படி ஒரு 2020 வந்தானோ அதே மாதிரி இப்ப ஆயுஷ் மாத்திரை வந்திருக்கான், ஊர்வில் பட்டேல் வந்திருக்கான், அன்சுல் கம்போஸ் வந்திருக்கான். அந்த மாதிரி இன்னும் ஒரு 2-3 பிளேயர்ஸ் நீ சொன்ன மாதிரி வந்தா மட்டும்தான் இந்த டீம் அடுத்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை நோக்கி நகரும். இல்லைன்னா நம்ம 2027 ஐபிஎல்ல ரிட்டன்ஷன் கேட்பானுங்க. அதுக்கு கூட நம்ம கொடுக்க பிளேயர்ஸ் இருக்காது. இல்லைன்னா இந்த தப்பிச்சிட்டானுங்க. சஞ்சு சாம்சனை ஒரு வழியா வாங்கி தப்பிச்சிட்டானுங்க. ஒரு மாதிரி தோனிக்கு சக்சஸர், ஒரு நல்ல ஒரு இந்தியன் ஃபேஸ், ஒரு கீப்பரு, ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், அட்டாக்கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பிச்சிட்டானுங்க சஞ்சு சாம்சனை வச்சு. இந்த மாதிரி பிளேயர் எல்லாம் இனிமே கிடைக்க மாட்டேன். நினைச்சு பாரு, ஜடேஜாவும் வச்சிருக்கோம், பத்திராவையும் வச்சிருக்கோம், கையில ஒரு 20 கோடி 30 கோடி வச்சிருக்கோம். ஆக்ஷன்ல பாரு ஒரு பயம் கிடையாது. யாரையுமே எடுக்க முடியாது.
மாட்டி நம்ம செம்மையா மாட்டிருப்போம். இந்த வருஷமும் மாட்டிருப்போம். சாம்சன்ன்றதுனால வந்து கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் பாக்குறதுக்கு நீ சொன்ன மாதிரி டீசெண்டா தெரியுது மேல இருந்து கீழே வரைக்கும். அதுதான் அது அது கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. ஆமா பேட்டிங் சரி ஹெவி ஓகே. அந்த பழைய எஸ்ஆர்ஹெச் வார்டு வருது. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அந்த அன்னோன் டேலண்ட் இருக்காங்களா, அதுல வந்து இன்னொரு ஒரு 3 பாயிண்ட் மட்டும் சம்மரைஸ் பண்ணிக்கிறேன். அந்த அன்னோன் டேலண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா, ஆக்யூப் நபி அப்படின்ற ஒரு ஜம்மு காஷ்மீர் பவுலர் இருக்காரு. க்ளோஸ் டு உம்ரா மாலிக் ரேடாரு. பவுலிங் போட்டா நம்ம உமேஷ் யாதவ் போல்டு சித்தற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ அவரும் சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணறான். இந்த 3 பிளேயர்ஸையும் வந்து ஸ்கவுட் பண்ணி அவங்க வந்து எடுக்க போறதா நியூஸ் வருது. லைக் 5 crore வரைக்கும் ஹார்டா போலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டேலண்ட்ஸ் சிஎஸ்கே வந்து வந்தா அந்த ஃப்ரெஷ் பிளட்ஸ் வரும். ஸோ பாசிபிளி தோனி வந்து கம்ப்ளீட்டா மூட் அவுட் ஆஃப் ரேடார். வெறும் டிசிஷன் வில் பி ஆன் கம்ப்ளீட் ருத்ராஜ்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த மாதிரி அன்னோன் டேலண்ட்ஸ் எடுத்து தில் க்ரூம்னு நினைக்கிறேன். நீ சொல்ற மாதிரி அடுத்த மெகா ஆக்ஷனுக்கு ரிட்டைன் பண்ண போற பிளேயர் அலாங் வித் டெவால் பிரேவிஸ், சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், இந்த 3 பேருக்கு அப்புறமா அடுத்து யார் ரிட்டைன் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு தாட்ஸ் தான் வந்து இந்த ஆக்ஷனை டிசைட் பண்ண போறோம். ஐ மீன் இந்த டேலண்ட்ஸ் வரும், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் லுக்கிங் ஃபார் அ குட் டீம், ஓகே நல்ல ஸ்ட்ராங்கா செட்டில் இருக்கு. ஓகேடா. ஸோ இதோட இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம. ஸோ மக்களே நம்ம லேட்டா போடுறோம், ஏன்னா அப்பதான் ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் போடலாம் நம்ம பிளானே. இப்போ தெரிஞ்சு போச்சு ஏன் எதுக்கு வருவான் எதுக்கு போவான்னு. ஸோ அடுத்து சிஎஸ்கேக்கு மட்டும் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மற்ற 9 டீம்ஸுக்குமே தனித்தனியா வீடியோ வருது. ஸோ ஸ்டே டியூன் அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் த ட்ரியோஸ். தேங்க்யூ. பாய்.